சங்ககிரி அருகே மின்சாரம் தாக்கி மின்வாரிய தற்காலிக பணியாளர் உயிரிழந்த நிலையில் மின்வாரிய அதிகாரிகள் அலட்சியமாக பதிலளித்ததால் சடலத்தை எடுக்க விடாமல் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் கோவிந்தன் காட்டுவலசு பகுதியைச் சேர்ந்த தங்கராசு என்பவர் தேவூர் துணை மின்சார வாரியத்தில் பணியாற்றும் குப்புசாமி என்பவருக்கு கீழ் தற்காலிக உதவியாளராக பணியாற்றியுள்ளார். இந்த நிலையில் களியாளன்பட்டி பகுதியில் ஒரு மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளதாக தங்கராசுவுக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து அவர் அப்பகுதி மின்கம்பத்தில் பழுது பார்த்தபோது மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். இதுகுறித்து மின்சார வாரியத்திற்கு தகவல் அளித்த போது உதவி பொறியாளர் கதிரேசன் அலட்சியமாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த தங்கராசுவின் உறவினர்கள் அண்ணம்மார் கோவில் பகுதி பிரதான சாலையில் 5 மணி நேரத்திற்கு மேலாக மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தனர். பின்னர் தீயணைப்புத் துறையினரின் உதவியோடு தங்கராசுவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பினர். நீ எப்படிடா வந்த சாமி உன்னை பழி எடுத்தாங்களோ கூட்டியாந்து, ஆனால் கம்பத்தில் ஏறி இப்படி பண்ணி விட்டாங்களே, ஆனால் துணியோடு பீச்சு போட்டா கூட நீ கம்பத்தை அப்பு பண்ணி விடுத்தானே போவேன். நீ எப்படிடா பழி எடுத்தாங்க தங்கம்? ஆனால் 4 வயசு பிள்ளைய வச்சு நாங்கள் எப்படிடா என்னடா பதில் சொல்றது? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.